வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் மேக்ஸ் மதன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குரூப் 1 நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த எக்ஸாமோட ஆன்சர் கீ தான், மேக்ஸ் ஆன்சர் கீ தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னோட கொஷின், அதாவது நான் எழுதின கொஷினில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் இருக்குது. இந்த மாடல் சம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கடல் கணித புக்கில் அண்டு அப்படின்ற டைப் போட்டிருப்போம் கரெக்டுங்களா. மற்றும் அல்லது அப்படின்ற முறை மட்டும் நம்ம போட்டிருப்போம். அண்டு மற்றும்ன்ற முறையில் இந்த சம்மை பார்த்துருந்தீங்கன்னா இந்த சம்மை ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலாம். பட் இது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி கேட்ட கேள்வி தான் இது. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவங்க கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிடலாம். ஒரு ஆண்கிறது மென்னுன்னு எடுத்துக்கலாம். ஸோ மென்னுக்கு பதிலாக எம்முன்னு எடுத்துக்கிறேன். ப்ளஸ் 3 உமன் 3 உமன் ப்ளஸ் 4 பாய்ஸ் 4 பசங்க சேர்ந்து அந்த வேலை எவ்வளோ மணி நேரத்தில் முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 96 மணி நேரத்தில் முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரத்தில் செய்யப்பட்ட வேலைங்கிறத நான் எடுத்துக்கிறேன். 1 மணி நேரத்தில் செய்யப்பட்ட வேலைங்கிறது 1/96 அப்படின்னு கிடைக்கும். அதே வேலையை 2 ஆண்கள், அப்போ 2 மென் ப்ளஸ் 8 பையன்கள் 8 பாய்ஸ் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, 1/80 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்க 2 வந்து இந்த ஈக்குவேஷனை, அதாவது இந்த செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், m + 4b = 1/160 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ m + 4bக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 1/160 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ 3 women = 1/96 மைனஸ் 1/160 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் கரெக்டுங்களா. உமனோட ஒர்க் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். உமனை வச்சு மென்னும் பாயும் கண்டுபிடிச்சா நம்ம கேட்ட கொஷனுக்கு ஆன்சரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உமனோட ஒர்க்கை வந்து நான் கண்டுபிடிச்சிடறேன். எதுக்கு, மென்னோட ஒர்க்கு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேங்களா. அதே மாதிரி மென் கண்டுபிடிச்சிட்டா பாய் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 96 160 2 நம்பருக்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 480 அப்படின்றதா எல்சிஎம். 96 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 480 கிடைக்கும். அதே நம்பரால் மேலே மல்டிப்ளை பண்ணால் 5 × 1 5 கிடைக்கும். மைனஸ் இப்போ 160 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 480 கிடைக்கும். அதே நம்பரால் மேலே மல்டிப்ளை பண்ணால் 1 × 3 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா. அப்போது 5லேருந்து 3 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 2/480 அப்படின்றது கிடச்சிருக்கு. அப்போ இதை சிம்ப்ளை பண்ண முடியும். 1 2 2 240 × 2 240 × 2 480. அதாவது 3 உமன் சேர்ந்து 3 உமன் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா 1 மணி நேரத்தில் 1/240 ஒர்க்கை பண்ணியிருக்காங்க. இதை நான் என்ன பண்ணுறேன், நமக்கு தேர்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 2 ஆண்கள் 2 மென் ப்ளஸ் 3 பெண்கள், அதாவது சேர்ந்து அப்படின்றனால நான் ப்ளஸ் எடுத்துக்கிறேன். 3 உமன் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, 1/120 அப்படின்ற முடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த 3 உமன்கிறது என்ன கண்டுபிடிச்சோம், 1/240 அப்படின்னு கண்டுபிடிச்சோங்களா. 1/240ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ இங்கிட்ட இருக்கிற ஈக்குவேஷன் அங்கிட்டு போகும்போது மைனஸில் போயிடும். அப்போ 2 மென் = 1/120 மைனஸ் 1/240 கிடைக்கும் கரெக்டுங்களா. 2 நம்பருக்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 240 தான். 120 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 240 கிடைக்கும். அதே நம்பரால் மேலே மல்டிப்ளை பண்ணால் 2, 240 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 240 கிடைக்கும். அதே நம்பரால் மேலே மல்டிப்ளை பண்ணால் 1. இப்போ 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1ன்னு கிடைக்கும். டிவைடட் பை 240 கிடச்சிருக்கு. அப்போது 2 மென்னோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா 1/240 அப்படின்றது கிடச்சிருக்கு கரெக்டுங்களா. 1/240 அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்கு. இதிலேருந்து நான் மென்னோட ஒர்க்கு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணிடலாம், இங்கே இருக்க 2வை டினாமினேட்டரில் கொண்டு போயிடலாம். அப்போ 1/480 அப்படின்றதான் மென்னோட ஒர்க். இந்த மென்னோட ஒர்க்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு கேட்டது என்ன கேட்டிருக்காங்க, 5 ஆண்கள் மற்றும் 12 பையன்கள். மென்னோட ஒர்க்கு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மென்னோட ஒர்க்கை வச்சு நம்ம பாயோட ஒர்க்கை கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு என்ன ஈக்குவேஷன் இருக்குது, 2 மென்னும் 8 பாயும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க, ஒரு ஒர்க்கை வந்து 1/80 ஹவரில் முடிக்கிறாங்க. இதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 2 மென்னோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், நல்லா நோட் பண்ணுங்கள். 2 மென்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/240 கண்டுபிடிச்சோங்களா. இது அப்படியே அங்கிட்டு கொண்டு போயிருங்க. அப்போ 8b = 1/80 மைனஸ் 1/240. ஓகேங்களா. 80க்கும் 240க்கும் எல்சிஎம் என்ன எடுத்துக்கலாம், சேம் 240ன்னு எடுத்துக்கலாம். 240 நான் மேலே எழுதுகிறேன். 240ன்றதான் எல்சிஎம். ஓகேங்களா. 240 அப்படின்றதா எல்சிஎம். 80 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 240ன்னு கிடைக்கும். அதே நம்பரால் மேலே மல்டிப்ளை பண்ணால் 1 × 3 3 மைனஸ் ஆல்ரெடி 240 இருக்குது. ஸோ மேலே இருக்க நம்பரை அப்படியே ப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ 3லேருந்து 1 மைனஸ் பண்ணால் நமக்கு 2 அப்படின்றது கிடைக்கும். நான் லெஃப்ட் சைடில் எழுதுகிறேன். 2/240 அப்படின்றதான் யாரோட ஒர்க்கு, 8 பசங்களோட ஒர்க்கு. ஓகேங்களா. 8 பாய்ஸ் அப்படின்றது 2/240 அப்படின்றது. இதை சிம்ப்ளை பண்ணுறேன். 1 2 2 120 × 2
240. அப்போ 8 பசங்களோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 1/120 கிடச்சிருக்கு. இதுலேருந்து பாயோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இங்கே இருக்க 8 டிவிஷனில் போயிடும். அப்போ 1/120 × 8 960 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு மென்னோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிச்சு? ஒரு மென்னோட வேல்யூங்கிறது 1/240 அப்படின்னு கிடச்சிச்சு. கரெக்டுங்களா? ஒரு மென்னோட வேல்யூ 1/480 அப்படின்னு கிடச்சிச்சு. மென்னோட ஒர்க்குன்றது 1/480 அப்படின்னு கிடச்சிருக்கு. பாயோடதுங்கிறது 960 கிடச்சிருக்கு. இது அப்படியே கொண்டு போய் நம்ம கேட்ட ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 5 ஆண்கள் 5 இன்ட்டு ஆண்களோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 1/480 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ப்ளஸ் 12 பசங்கள் இன்ட்டு பையனுக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 1/960 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். 1ஐயும் 5 மல்டிப்ளை பண்ணால் 5/480 கிடைக்கும். 12ஐயும் 1 மல்டிப்ளை பண்ணால் 12/960 கிடைக்கும். ஸோ 480 960 எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 960 அப்படின்றத நமக்கான எல்சிஎமாக இருக்கும். 480 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 960 கிடைக்கும். அதே நம்பரால் மேலே மல்டிப்ளை பண்ணால் 5 × 2 10 ப்ளஸ் இங்கே கீழே 960 இருக்குது. ஸோ மேலே இருக்க நம்பரை அப்படியே எடுத்துருங்க. 12 10 + 12 22 கிடைக்கும். ஸோ 22/960 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? 1 மணி நேரத்தில் செய்யப்பட்ட வேலைன்னு தலைகீழாக எழுதுன கொடுத்த வேல்யூவை அதே மாதிரி நமக்கு கிடைச்ச வேல்யூவை லாஸ்ட்டில் தலைகீழாக எழுதிடுங்க. இப்போ 960/22 அப்படின்னு நமக்கு செய்யப்பட்ட வேலை வந்து ஹவரில் கிடச்சிருக்கு. இதை சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதணும்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். 11 × 2 22 480 × 2 960 கிடச்சிருக்கு. அப்போ 480/11 கிடச்சிருக்கு. 480ல் எத்தனை 11 இருக்குன்னு பார்க்குறேன். 4 11 44 48ல் 4 டைம் வந்து 11 அடிக்கலாம். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 40 அப்படின்னு மாறிடும். 40ல் எத்தனை 11 இருக்குது? 3 11 37 3 11 37 40ல் 3 11 33 3 11 33 40ல் 33 போச்சுன்னா பேலன்ஸ் 7 அப்படின்றது கிடைக்கும். நமக்கு கிடைச்ச மீதியையும் நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோமோ அதே நம்பரால் வகுத்துருங்க. அப்போ 43 7/3 அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துருவோங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புது கான்செப்ட் படி கேட்டிருக்காங்க. பட் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் கான்செப்ட் தெரிஞ்சுன்னா. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு செவ்வகத்தின் மூளை விட்டமானது, மூளை விட்டம்ங்கிறது டயக்னல் டீன்னு எடுத்துக்கலாம், அதன் குறுகிய பக்கங்களின் 3 மடங்குக்கு சமம். அதாவது ஒரு செவ்வகம் இருக்குன்னா செவ்வகத்தோட குறுகிய பக்கங்கிறது பியாக தான் இருக்க முடியும். அந்த பியை போல் எத்தனை மடங்குன்னு சொல்லியிருக்காங்க? 3 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. எது? மூளை விட்டம். மூளை விட்டமானது குறுகிய பக்கத்தின் 3 மடங்குன்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க? செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் கேட்டிருக்காங்க. நமக்கு டயகனல் வச்சு என்ன ஃபார்முலா இருக்குது? டயகனல் ஸ்கொயர்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா L² + B² ஈக்குவல். டயகனலுக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 3 டைம்ஸ் ஆஃப் பின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 3b² = L² + B² வரும். கரெக்டுங்களா? 3b ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 9b² கிடைக்கும். இங்கே இருக்க +b வந்து ஈக்குவல் டன் சைடு வரும்போது மைனஸில் வரும். ஸோ b² = L². 9b² b² மைனஸ் பண்ணும்போது 8b² கிடைக்கும், which is equal to L². நமக்கு LBக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லையும் பியும் ஒரு சைடில் கொண்டு வந்துடலாம். அப்போ L² b² = 8 டிவைடட் பை எதுவும் இல்லைன்னா என்ன இருக்கிற அர்த்தம்? 1 இருக்கிற அர்த்தம். ஸோ இங்கே இருக்க பவர் வந்து ஈக்குவல் டன் சைடு போகும்போது என்னவா மாறிடும்? ரூட்டாக மாறிடும். அப்போ L/B = √8/1 அப்படின்னு கிடைக்கும். இந்த √8 நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னா 4 × 2ன்னு பிரிக்கிறப்போ 8ன்னு கிடைக்கும். அதே மாதிரி √1ஓட வேல்யூ நமக்கு 1 தான் கிடைக்க போகுது. √4ஓட வேல்யூ 2 × √2 அப்படின்றது அப்படி இருக்கும். டிவைடட் பை √1ஓட வேல்யூ 1. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 2√2:1 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக கிடச்சிருக்கு. ரேஷியோனாலும் டிவிஷனாலும் சேம். ஆப்ஷன் டி அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துலாங்களா? ரொம்பவே சிம்பிள். இதுவும் பார்த்தீங்கன்னா நியூ கான்செப்ட் படி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக தான் சால்வ் பண்ணலாம். கான்செப்ட் தெரிஞ்சுன்னா, பீட்டர் என்பவர் ஒரு தேர்வில் அதிக மதிப்பெண்களில் 30% பெற்று, அதாவது அதில் பாஸ் மார்க்கை விட 10 மார்க்கு கம்மியாக எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ் மார்க்குங்கிறது நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதை விட 10 மார்க் கம்மியாக எடுத்திருக்காரு. எவ்வளோ பர்சன்டேஜுக்கு? 30%ஓட மார்க் தான். x - 10. எக்ஸ்ன்றது பாஸ் மார்க். ஓகேங்களா? தேர்ச்சி மதிப்பெண். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அதே இதை பால் என்பவர் வந்து அதே தேர்வினை எழுதி மொத்த மதிப்பெண்களில் 40% பெற்று 40% மார்க் வாங்கியிருக்காரு. பாஸ் மார்க்கை விட தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்களை காட்டிலும் 15 மதிப்பெண் அதிகமாக வாங்கியிருக்காரு. பாஸ் மார்க்கை விட 15 மார்க் அதிகமாக வாங்கியிருக்காரு. இதை சிம்பிளை பண்ணி எக்ஸை கண்டுபிடிச்சோம்னா அதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. தேர்ச்சி மதிப்பெண் தான். ஓகேங்களா? 0 0 கட்டு கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணோம். 3ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் 3x
ப்ளஸ் 3ஐயும் 15 மல்டிப்ளை பண்ணால் 45, 3 × 15 45 ஈக்குவல் டு 4ஐயும் எக்ஸ் மைனஸ் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 4x மைனஸ் 40 அப்படின்றது கிடைக்கும். கரெக்டுங்களா? எக்ஸை அந்த சைடும் 40 இந்த சைடும் கொண்டு வரேன். அப்போ 4xலேருந்து 3x மைனஸ் பண்ணால் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு அங்கிட்டு இருக்க மைனஸ் வேல்யூ வந்து ஈக்குவல் டு சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ 45 + 40 85 அப்படின்றது கிடைக்கும். அப்போ பாஸ் மார்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 85 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துலாங்களா? இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சன்டேஜ் டாப்பிக்கில் வந்து நம்மளோட புக்கில் கடல் கணித புக்கில் பர்சன்டேஜ் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது. ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நம்ம புக்கை பார்த்ததுனாலே தெளிவாக எழுதியிருக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? அகிலா என்பவர் 80% மதிப்பெண்களை பெற்றுள்ளார். அப்போ 80% மார்க் வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கின மதிப்பெண்கிறது பார்த்தீங்கன்னா 576ன்னு கொடுத்துருக்காங்க. மொத்த மதிப்பெண் கேட்டிருக்காங்க. மொத்த மதிப்பெண்கிறது 100%. அதோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணும். மீது எந்த சைடில் வேணாலும் சிம்பிளை பண்ணிக்கலாம். 80ல் இருக்க ஒரு ஜீரோவே 100ல் இருக்க ஒரு ஜீரோ அடிச்சு விட்டேன். 8ஆல் அடிக்கிறேன். 1 8 8 72 × 8 576ன்னு கிடைக்குங்க. ஓகேங்களா? 72 8ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 576ன்னு கிடைக்கும். ஸோ 10ம் 72ம் கிராஸில் இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் 720 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா? இந்த கேள்வியும் பார்த்தீங்கன்னா புது கான்செப்ட் படி கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பகடை இருக்குது. அந்த பகடையோட நம்பர் பார்த்தீங்கன்னா 2. அந்த பகடையோட பக்கத்தில் என்னென்ன நம்பர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு டைஸ் இருக்குது. அந்த டைஸோட சைடு கொடுத்துருக்காங்க. அட்ஜசன்ட் சைடு இது 2ன்னு வச்சுக்கோங்க. இங்கே 3, இங்கே 5, இந்த சைடு ஒரு சைடு இருக்கும் பார்த்தீங்களா? அதில் 6 அப்படின்ற நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் உறுதியான உண்மை எதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கண்டிப்பாக 2ஓட எதிர்பக்கமாக வராதது எந்தெந்த நம்பர்? அதோட பக்கமாக இருக்க 3 நம்பரும் எதிர்பக்கமாக வராது. மொத்த டைஸில் வந்து 6 பக்கங்கள் இருக்குது. இதில் 4 பக்கம் இருக்குது. பேலன்ஸ் என்னென்ன பக்கம் இல்லை? 1 and 4ன்றது இல்லை. அப்போது 2ஓட எதிர்பக்கங்கிறது என்னென்ன நம்பராக வரலாம்? ஒன்று 1ன்ற நம்பர் வரலாம், இன்னொன்று 4ன்ற நம்பராக வரலாம். அப்போ கண்டிப்பாக இந்த 2 நம்பர் வந்து எதிர்பக்கமாக இருக்க முடியாது. 1 and 4 வந்து எதிர்பக்கமாக இருக்க முடியாது. அப்போ அது 2 என்னவாக தான் இருந்தாகணும்? அட்ஜசன்ட். அது 2மே சைடாக தான் இருந்தாகணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் படி அவங்க சொன்ன கண்டிஷன் படி பார்க்குறப்போ நமக்கு ஆப்ஷன் பி அப்படின்றதான் ஆன்சராக இருக்கும். 1ம் 4ம் வந்து அட்ஜசன்ட், 2மே பக்கத்தில் இருக்கும் அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான், நோட் பண்ணிக்கோங்க. நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துலாங்களா? நமக்கான அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா புதுவிதமான கான்செப்டாக இது. நம்மளோட புக்கில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பசில் அப்படின்ற டாப்பிக்கில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னு இருக்கும். அந்த சம்ஸை சால்வ் பண்ணியிருந்தாலே இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 5 பெண்கள் ஒரு வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். ரோசி என்பவர் சிவநந்தினிக்கும் அபிக்கும் அருகில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ சிவநந்தினிக்கும் சிவா அப்படின்னு எழுதிக்கிறேன் சிவநந்தினியை. அபிக்கும் பக்கத்தில் யார் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க? ரோசி அப்படின்றவங்க கண்டிப்பாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 பேரும் பக்கத்தில் வர முடியாது. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அனுராதான்றவங்க சிவநந்தினிக்கு பக்கத்தில் வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அனுராதாவுக்கு பக்கத்தில் யார்? சிவநந்தினி அப்படின்றவங்க 2 பேரும் பக்கத்தில் இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. 2வது கண்டிஷன். 3வது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? ரோசி மோனிக்கு அருகில் இருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரோசிக்கு பக்கத்தில் யார் இருக்கா? ரோசியும் மோனியும் பக்கத்தில் இருக்காங்க. ஓகேங்களா? ரோசி மோனி பக்கத்தில் இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? மோனிகா வரிசையில் நடுவில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மோனிகான்றவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டரில் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது நமக்கு எப்படி மாற்றிடலாம்? மோனி அப்படின்றவங்க சென்டர். ஓகேங்களா? இவங்க தான் சென்டர் பொசிஷனில் இருக்காங்க. இவங்க 3rd பொசிஷனில் இருப்பாங்க. அடுத்த பொசிஷனில் அவங்களுக்கு பக்கத்தில் யார் இருக்கலாம்? ரோசி அப்படின்றவங்க இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கண்டிஷன் படி ரோசி எழுதிடலாம். அப்போ ரோசிக்கு பக்கத்தில் யார் வர முடியாது? சிவநந்தினியும் வர முடியாது, அபியும் வர முடியாது. அப்படியே அவங்க 2 பேர்த்தையும் மோனிக்கு சைடில் லெஃப்ட் சைடில் எழுதிடுறேன். ஒன்று சிவநந்தினி ஃபஸ்ட்டாக இருக்கலாம், அல்லது அபி அவங்க ஃபஸ்ட்டாக இருந்திருக்கலாம். 2வது இடத்துல யார் இருந்திருக்கலாம்? அபின்றவங்க இருந்திருக்கலாம், அல்லது சிவநந்தினி அப்படின்றவங்க இருந்திருக்கலாம். ஏன் இப்படி எழுதுனா நமக்கு அடுத்த கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? அனுராதான்றவங்க சிவநந்தினிக்கு பக்கத்தில் இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம அனுராதா போட்டோம்னா சிவநந்தினி வந்துடுவாங்க. இந்த இடத்துல அனுராதா போட்டோம்னா செகண்ட் இடத்துல சிவநந்தினி இருப்பாங்க. அப்போ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ சிவநந்தினிக்கு பக்கத்தில் அனுராதா வர முடியாது. அப்போ அனுராதான்றவங்க எங்கே இருப்பாங்க? கடைசியான இடத்துல தான் அனுராதான்றவங்களை நம்மளால் பிளேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ சென்டர் இடத்துல பார்த்தீங்கன்னா மோனி. அப்போ நம்ம கரெக்டாக ஃப்ரேம் பண்ணியாச்சு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அனுராதா பின்வருவனவற்றில் யாருக்கு அருகில் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அனுராதாக்கு பக்கத்தில் யார் இருக்கா? ரோசி அப்படின்றவங்க இருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னப்போ? ஆப்ஷன்
ஏ என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா, நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துலாங்களா? இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா நம்மளோட டைம் அண்ட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா MDH டைப் அந்த இதை பார்த்துருந்தீங்கனாலே அசால்ட்டாக இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணியிருக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 8 நபர்கள் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை, அப்போ ஒர்க்குன்றது 1. அப்போ நம்ம இதை எப்படி ஈக்குவேட் பண்ணிடலாம்? MDH அப்படின்னு ஈக்குவல் பண்ணிடலாம். MDH ஈக்குவல் டு MDH. ஏன்னா நமக்கு இங்கே மெம்பர் கொடுத்துருக்காங்க, ஹவர் கொடுத்துருக்காங்க, டேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 8 பேர் வந்து 9 மணி நேரம் வேலை செஞ்சு 20 நாளில் அந்த ஒர்க்கை முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி 12 பேர் வந்து எவ்வளவு நாள் வேலை செஞ்சு ஒரு நாளைக்கு வந்து 10 மணி நேரம் வேலை செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா, எவ்வளோ நாளில் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்கிறப்போ அந்த வேலையை முடிச்சிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 12ம் 10 ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி வரும்போது டிவிஷனில் போகும். நான் டைரெக்டாக கட் பண்ணிடுறேன். 0 0 கட்டு, 2ஆல் அடிக்கிறேன் 1 2 2, 6 × 2 12, 3ஆல் அடிக்கிறேன் 2 × 3 6, 3 × 3 9, 2ஆல் அடிக்கிறேன் 1 2 2, 4 × 2 8. அப்போ 4 × 3 12 நாளில் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12 என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா, நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துலாங்களா? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் MDH டைப் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது நம்மளோட புக்கில். ஓகேங்களா, இதே மாதிரி கொஸ்டின் இல்லைனாலும் இதே மாதிரி மாடலில் இருக்குது. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கேள்வியை பார்ப்போங்க. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புது கான்செப்ட் படி கேட்டிருக்காங்க. ஏன்னா நமக்கு பர்சன்டேஜ் ரேஷியோ 2 விதமாக கொடுத்துட்டு நமக்கு பியோட இன்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. அவங்களோட மொத்த சேலரியோட கூடுதல் வந்து 33,300ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க 3 பேர் தனித்தனியாக அவங்க வாங்கின சம்பளத்தில் 80% ஏன்றவர் செலவு செய்கிறாரு, பீன்றவர் 85% செலவு செய்கிறாரு, சீன்றவர் 75% செலவு செய்கிறாரு. பேலன்ஸ் வந்து இருக்கிற அமௌண்ட் வந்து அவங்க சேவ் பண்ணியிருப்பாங்க. அதோட ரேஷியோ 7:6:9 கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு பியோட இன்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். ஏன்ற பர்சன் எடுத்துக்கிறேன். ஏன்றவர் 100% சேலரி வாங்கியிருப்பார். அதில் 80% என்ன பண்ணிட்டாரு? செலவு செஞ்சுட்டார். ஓகேங்களா, செலவுங்கிறது 80%. அப்போ சேமிப்புங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும்? சேமிப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா 20% இருக்கும். இந்த 20%ஓட வேல்யூ தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நான் 80%ஓட ரேஷியோ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ எனக்கு தெரியாது, அதனால் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். 1 0க்கு 1 0 கட்டு, 1 2 2, 4 × 2 8, 4யும் 7யும் மல்டிப்ளை பண்ணால் 28. அப்போ செலவோட ரேஷியோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா 28, சேமிப்போட ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 7. 2 ரேஷியோவையும் கூட்டினா அவங்களோட வருமானத்தோட விகிதம் கிடைக்கும். ஏன்றோட வருமானத்தோட விகிதம்ங்கிறது கிடைக்கும். அப்போ 28 + 5 35. இதே மாதிரி நான் பிக்கும் சிக்கும் வருமானத்தோட ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கிறேன். அதே மாதிரி பிக்கு கண்டுபிடிக்கிறப்போ 85%ங்கிறது நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ பின்னு வச்சுக்கிறேன். 15% அப்படின்றதான் அவங்க சேவ் பண்ணியிருப்பாங்க. அதோட ரேஷியோ 6ன்னு கொடுத்துருக்காங்க. 5ஆல் அடிக்கிறேன். 3 × 5 15, 17 × 5 85, 1 3 3, 2 × 3 6. அப்போ 17யும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 34 அப்படின்றது செலவோட விகிதம், 6 அப்படிங்கிறது சேமிப்போட விகிதம். 2ஐயும் கூட்டினா வருமானத்தோட விகிதம்ங்கிறது 40ன்னு கிடைக்குது. இதே மாதிரி சிக்கு சால்வ் பண்ணலாம். சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 75% செலவு பண்ணியிருக்காரு, அது நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்னு வச்சுக்கிறேன். 25% சேவ் பண்ணியிருப்பார். ஏன்னா 2ஐயும் கூட்டினா 100% அப்படிங்கிறது அவங்களோட வருமானம் இருக்கும். 25% அப்படின்றது பார்த்தீங்கன்னா 9 அப்படின்ற ரேஷியோ சேவ் பண்ணியிருக்காங்க. ஒரு 25 25, 3 25 75. கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணும். 3 × 9 27 அப்படின்றது செலவோட விகிதமாக இருக்குது, ரேஷியோவாக இருக்குது. 9 அப்படின்றது பார்த்தீங்கன்னா சேமிப்போட ரேஷியோவாக இருக்குது. 29யும் 9ஐயும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 36 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா, 36. ஓகேங்களா, அப்போ நமக்கு ஏவோட வருமானம், பியோட வருமானம், சியோட வருமானத்தோட விகிதம் தெரிஞ்சிருச்சு. ஏவோட வருமானத்தோட விகிதம் 35, பியோடது 40, சியோடது 36. அப்போ மொத்த வருமானத்தோட ரேஷியோ தான் மொத்த தொகைக்கு ஈக்குவலாக இருக்கும். 30 + 30 60, 60 + 40 100, 100 + 5 105, 105 + 6 111. இப்போ 111ன்ற ரேஷியோவுக்கு தான் 111ன்ற ரேஷியோவுக்கு தான் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காங்க? 33,300 ரூபாய் வாங்கியிருக்காங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க? பியோட சேலரி கேட்குறாங்க, வருமானம் கேட்குறாங்க. பியோட சேலரி ரேஷியோங்கிறது என்ன? 40 அப்படின்றதான் பியோட ரேஷியோவாக இருந்திருக்கு. இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 1 111 111, 3 111 333, 2 0 இருக்குது. அந்த 2 0 அப்படியே போட்டுருங்க. கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணும். 4 × 3 12. அப்போ 12ன்னு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதான் ஆன்சர். 12,000 அப்படின்றத ஆன்சர். 3 0 இருக்குது. 3 0 சேர்த்திங்கன்னா 12,000 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துருங்களா?
நமக்கான அடுத்த கேள்வி, இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நம்ம புக்கில் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா LCM HCF அப்படின்ற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெருக்கு தொகை அப்படின்ற டாபிக் இருக்கும். கடைசியில் அந்த பெருக்கு தொகையோட டாப்பிக்கில் எண்டில் பார்த்தீங்கன்னா ரேஷியோஸ் வச்சு சம் கொடுத்துருப்பாங்க. இதே கொஷின் வந்து நம்மளோட புக்கில் இருக்குது. ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, 3 ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 3 நம்பரோட விகிதம் கொடுத்துட்டு LCM கொடுத்துருக்காங்க. LCM வந்து 2400 கொடுத்துட்டு HCF கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா சிம்பிளாக 2400 LCM இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துருக்க ரேஷியோவால் டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு HCF அப்படின்றது கிடைக்கும். 1 4 4 6 × 4 24, 1 3 3 200 × 3 600, 1 5 5 40 × 5 200. அப்போ 40 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துருவோங்க. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்செப்டாக இருக்குது. இதுக்கு வந்து ஃபைனல் கீ வரவிட்டு தான் நமக்கே என்ன ஆன்சர்னு தெரியும். பட் நம்மளோட கண்டிஷன், அவங்க கொடுத்த கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள். என்ன சொல்லியிருக்காங்க, ஏபின்ற 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பரோட HCF வந்து 15. அந்த 2 நம்பருமே 2 டிஜிட் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அப்போ 10லேருந்து 99க்குள்ளே தான் அந்த நம்பர் வந்து இருக்கணும். அப்போ 15ஓட மல்டிப்ளிகேஷன் தான் நமக்கான நம்பராக இருக்க போது 2 டிஜிட் நம்பராக. அப்போ 15 30 45 60 75 90 அப்படின்ற 6 நம்பர் தான் நமக்கு கண்டிஷனில் கிடச்சிருக்கு. அவங்க சொன்ன கண்டிஷன் படி 6 நம்பர் கிடச்சிருக்கு. பட் ஆப்ஷனில் 6ன்றது இல்லை. ஸோ 6ஓட மடங்கு 6 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 12ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா, நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துலாங்களா. நமக்கான அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஏஜ் சம்மில் கேட்டிருக்காங்க. இதுவும் புது கான்செப்ட் படி தான் கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, மேரி என்பவரின் தற்போதைய வயது 16ன்னு கொடுத்துருக்காங்க. மேரியை எம்னு எடுத்துக்கிறேன், 16. அவங்களோட பிரதரின் அவள் வயது, அவள் தனது, அதாவது மேரிங்கிறது தனது தம்பிங்கிறது பிரதர்னு எடுத்துக்கிறேன், பிரதரின் வயதை விட 4 மடங்கு பெரியவள்னு சொல்லிட்டாங்க. ஸோ 4 டைம்ஸ் ஆஃப் B அப்படின்றதான் நமக்கு மேரியோட வயசாக இருந்திருக்கு. இதை வச்சு நான் பியோட வேல்யூ, பிரதரோட ஏஜ் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். மேரிங்கிறது 16. ஸோ இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷனில் இருக்கனால டிவைட் பண்ணோம்னா 4 × 4 16. அப்போ நல்லா நோட் பண்ணுங்கள், நமக்கு மேரியோட வயசு பிரதரோட வயசு தெரிஞ்சிருச்சு. 16 அப்படின்றது மேரியோட வயசாக இருக்கிறப்போ பிரதரோட வயசு 4. நமக்கு என்ன கேட்குறாங்க, தனது தம்பியின் வயதை விட 2 மடங்கு பெரியவளாக இருக்கும்போது, அப்போ தம்பியோட வயசு அக்காவோட வயசை விட 2 மடங்கு ஆகிறப்போ மேரிக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷனில் இருந்தே போயிடலாங்க. ஆப்ஷன் ஏல 20 கொடுத்துருக்காங்களா. ஸோ 20னா எவ்வளோ கூட்டணும், +4 கூட்டணும். அதே மாதிரி இங்கே +4 கூட்டுங்க, 8 20ன்னு ஆயிருக்கு. இந்த 2த்தையும் டிவைட் பண்ணுறப்போ 2 மடங்கு வருதான்னு பாருங்கள். இது சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதப்போ 2 மடங்கு கண்டிப்பாக வராது. ஏன்னா 1 8 2 × 8 16, 16 விட அதிகமாக போயிடுச்சு. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஆப்ஷன் பியில் 24 கொடுத்துருக்காங்களா. 24னா எவ்வளோ கூட்டணும், 16 24ன்னு மாற்றணும் 8 நம்பர் கூட்டணும். அப்போ 16 + 8 24. அதே 8 தம்பிக்கும் கூட்டிடுங்க, ஏன்னா தம்பிக்கு 8 வயசு கூடும். 4 + 8 12. இந்த 12ஐயும் 24ஐயும் சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதுங்க. 1 12 12, 2 12 24. என்ன சொன்னாங்க, தம்பியோட வயசை விட 2 மடங்கு வர்றப்போ மேரியோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன இருந்திருக்கு, 24 இருந்திருக்கு. 2 மடங்காக கண்டிப்பாக கொண்டு வந்துட்டோம். 1:2ன்ற ரேஷியோ கொண்டு வந்திருக்கோம். அப்போ பிங்கிறது ஆன்சர் 24 இருக்குது. ஓகேங்களா, நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புது விதமான கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க. அனாலஜி படி கேட்டிருக்காங்க. இதில் கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் பொருந்தாததை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் லெட்டரில் இருக்கிறத நம்பராக மாற்றிடுறேன். C3 G7 K11 O15. அப்போ டிஃப்ரென்ஸ் என்னென்னு பாருங்கள். 3லேருந்து 4 கூட்டும்போது 7, 7லேருந்து 4 கூட்டும்போது 11, 11லேருந்து 4 கூட்டும்போது 15. அப்போ நமக்கு இதில் ஏதோ ஒரு லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஃபுல்லாக சால்வ் பண்ணுறப்ப தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி பிங்கிறது 2, F6 J10 N14. சேம் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், +4 அப்படின்றது கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த ரெண்டும் நமக்கு ஒரே லாஜிக் படி அமைஞ்சிருக்கு. தேர்ட் இருக்கிறத பார்ப்போம். தேர்ட் சீரிஸ் ஏங்கிறது 1 E5 I9 M13. சேம் இதுக்கும் பாருங்கள் +4 லாஜிக், +4ன்ற டிஃப்ரென்ஸ் இருக்குது லெட்டருக்கு இடையில். ஆனால் கடைசி இதுக்கு பாருங்கள் F6 D4 K11 N14. டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கான்னு பாருங்கள். சேமாக இல்லை. அப்போ இந்த தொடரில் பொருந்தாததுங்கிறது என்னது, FDKN. அப்போ ஆப்ஷன் டி அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துருவோங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்து கேட்டிருக்காங்க. சேம் டைம் அண்ட் ஒர்க்கில் இது நமக்கு என்ன டாப்பிக்கில் இருக்குன்னா சேம் MDH டாபிக் அப்படின்ற டாப்பிக்கை பார்த்துருந்தாலே இந்த கொஸ்டினை ஈஸியாக போட்டுடலாம். இதே கொஸ்டின் எக்ஸாக்டாக இல்லை, பட் இதே மாதிரி மாடலில் இருந்திருக்கு. ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்க, 5 இயந்திரங்கள் இருக்குது. அதில் எத்தனை பாகங்களை தயாரிக்கிறாங்க, 5 பாகம். அப்போ இங்கே ஒர்க்குன்றது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்ட்ஸை தயாரிக்கிறாங்க அப்படின்றதான் ஒர்க்கு. அப்போ 5 பாகத்தை எவ்வளோ நிமிஷத்தில் தயாரிக்கிறாங்க, 5 நிமிஷத்தில் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி 100
இயந்திரங்கள் சேர்ந்து எத்தனை நிமிடங்களில், அதை டீன்னு எடுத்துக்கிறேன், இல்லைன்னா எம்னு கூட எடுத்துக்கோங்க, எத்தனை நிமிடங்களில் 100 பாகங்களை தயாரிக்கும்னு கேட்டிருக்காங்க. இதை சிம்பிளை பண்ண நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 5 நிமிடம் அப்படின்றது ஆன்சராக கிடைக்குது. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துறாங்களா? நமக்கான அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி ரூல் அப்படின்ற விகித சமன் விதி அப்படின்ற டாப்பிக்கில் இதே மாதிரி மாடலில் இருக்குது. ஸோ அந்த மாடல் சம்மன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? XYயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சிம்பிளாக 3 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நான் கடைசி 2 ரேஷியோ வந்து சமம்னு எடுத்துக்கிறேன். அப்படி சமமாக இருக்கிறப்போ, ஏன்னா அவங்களே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, சமமாக இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு ரேஷியோவே லாஸ்ட் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணும். அப்போ 8 × 17.5. தேர்ட் ரேஷியோவையும் செகண்ட் ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணும். அப்போ x × 7 கிடைக்கும். அந்த × 7ங்கிறது டிவிஷனில் போயிடும். ஸோ 7ஆல் அடிக்கிறேன். 1 7 7, 2 × 7 14. பாயிண்ட் இருக்குது, பாயிண்ட் வச்சுறேன். 17ல் 14 போச்சுன்னா பேலன்ஸ் 3, 35 மாதிரி. 35ல் எத்தனை 7 இருக்குது? 7 35. அப்போ 2.5 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கான எக்ஸோட இங்கே ஒய்யோட வேல்யூ தானே கொடுத்துருக்காங்க. ஒய்யோட வேல்யூ தெரியும். 8 × 5 40க்கு 0, பேலன்ஸ் 4. 2 × 8 16, 16 + 4 20. அப்போ ஒய்யோட வேல்யூ 20ன்னு கண்டுபிடிச்சாலே நமக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். ஒய்யோட வேல்யூ 20 இருக்கிறது ஆப்ஷன் சியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சின்றதை ஆன்சரை டைரெக்டாக போட்டிருக்கலாம். இதே மாதிரி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமே. ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் எடுத்துக்கோங்க. x = 7.5ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 7 = 17.5க்கு ஈக்குவல். ஸோ இது ரெண்டுத்தையும் முழு நம்பர் எடுத்துருங்க. 75, இதை வந்து 175ன்னு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ x × 175 = 75 × 7க்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த 175ங்கிறது அங்கிட்டு போகும். ஸோ 5ஆல் அடிக்கிறேன், 25ஆல் அடிக்கிறேன். 3 25 75, 7 25 175. 7 கட் பண்ணிட்டா நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? 3 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 3:20 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கேள்வி பாருங்கள். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான கேள்வி தான். இந்த கொஷின் வந்து நம்மளோட கடல் கணித புக்கில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாப்பிக்கில் இருக்குது. வருமானம் ரிலேட்டடான டாப்பிக்கில் இருக்குது. ஓகேங்களா? என்ன கொஷின் பாருங்கள். 1600ஐ P மற்றும் Q என்ற 2 நபர்கள் 5:3 என்ற விகிதத்தில் பிரித்தால் Qயின் பங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்த ரேஷியோ தான் 1800. 5 + 3 8 ரேஷியோக்கு தான் 1600 ரூபானா Q கேட்டிருக்காங்க. Qங்கிறது 3 ரேஷியோவில் இருக்கார். ஸோ Qவோட ஷேர் எவ்வளோன்னு தெரியாது, கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டேரெக்டாக இருக்கிறத அடிக்கலாம். 1 8 2 × 8 16. அப்போ 200 × 8 1600. கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணும். 3 × 2 6, 600 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துருவோங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா எல்சிஎம், நம்மளோட கடல் கணிதம் புக்கில் எல்சிஎம் அப்படின்ற டாப்பிக்கில் இதே கொஷின் இருக்குது. ஸோ இந்த கொஷின் வந்து நம்ம புக்கை பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க? 2x² - 3xy² கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நான் எக்ஸை காமனாக எடுக்கிறேன். எக்ஸை காமனாக எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 2x - 3y² கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸுக்கும் இந்த ஸ்கொயர் பொருந்தும். அப்போ எப்படி எழுதலாம்? x² × 2x - 3y² அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க? 4x - 6y³ கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நான் 2 காமனாக எடுக்கிறேன். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 2x - 3y³ அப்படின்னு கிடைக்கும். இந்த கியூப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த 2க்கும் பொருந்தும். ஸோ 2³ × 2x - 3y³ அப்படின்றது கிடைக்கும். இந்த 8x³ - 27y³ அப்படின்றது எப்படி எழுதலாம்? 2x³ - 3y³ அப்படின்ற மாதிரி எழுதலாம். a³ - b³ ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்? a - b × bங்கிறது ஏக்கு பதிலாக 2 இருக்குது, 2x இருக்குது, bக்கு பதிலாக 3y இருக்குது, இன்ட்டு a². ஏங்கிறது 2xஆக இருக்குது. ஸோ 2x² பண்ணோம்னா 4x² கிடைக்கும். ப்ளஸ் a × b. a × bங்கிறது 2xையும் 3yையும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 6xy ப்ளஸ் y². yங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு 3yன்னு இருக்குது. அப்போ y ஸ்கொயர் பண்ணும்போது 9y² அப்படின்றது கிடைக்கும். நமக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம்ங்கிறது காமன் இல்லாத டேர்மையும் எடுத்துக்கணும். காமனாக இல்லாத டேர்ம் பார்த்தீங்கன்னா 2³ இருக்குது, x² இருக்குது. காமனாக இருக்க டேர்மில் ஹையஸ்ட் பவர் 2x - 3y, 2x - 3y, 2x - 3y. அதில் பவரில் ஹையஸ்ட் இருக்கிறது 2x - 3y³ அப்படின்றதான் ஹையஸ்ட்டு. இந்த 4x² அப்படின்றதையும் கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா காமனாக இல்லாத டைம். அப்போ 4x² + 6xy + 9y² அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான எல்சிஎம். எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள்? 2³ x²,
2x மைனஸ் 3y ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகேங்களா, பேலன்ஸ் இருக்க டைமில் எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா, நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துருங்களா. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ரீசனிங்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம புது கான்செப்ட்டுங்கிறது புதுசாக டிஃப்ரென்ஸை பார்த்தீங்கனாலே நமக்கு தெரிஞ்சிடும். 0.5க்கும் 0.6க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 0.1. அதே மாதிரி 0.6ஐயும் 0.9ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 1.5ன்னு கிடைக்கும். 1.5ஓட நம்ம 2.5 ஆட் பண்ணோம்னா 1.5ஓட 2.5 ஆட் பண்ணோம்னா நமக்கு 4ன்னு கிடைக்கும். 4ஓட 4.9 ஆட் பண்ணால் 8.9 அப்படின்றது கிடைக்கும். 1, 9, 25, 49 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? ஆட் நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ. அதாவது 1 ஸ்கொயர் பை 10 தான் நமக்கு 0.1. அதே மாதிரி 3 ஸ்கொயர் பை 10 தான் நமக்கு 0.9. அதே மாதிரி 5 ஸ்கொயர் பை 10 தான் 2.5. அதே மாதிரி 7 ஸ்கொயர் பை 10 தான் நமக்கு 4.9. அப்போ என்ன நம்பருக்கு ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க? 1, 3, 5, 7 எல்லாமே ஒற்றைப்படை எண்கள். நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஒற்றைப்படை எண் பார்த்தீங்கன்னா 9 ஸ்கொயர் பண்ணால் 81 கிடைக்கும். அதை 10ஆல் டிவைட் பண்ணும்போது 8.1ன்னு கிடைக்கும். ஸோ 8.9ஐயும் 8.1ஐயும் கூட்டினா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். 9 + 1 10க்கு 0, 10க்கு 0, பேலன்ஸ் 1. 8 + 8 16, 16 + 1 17. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 17.0 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகேங்களா, நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துலாங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி தனி வட்டி வித்தியாசத்துலேருந்து கேட்டிருக்காங்க. இதே மாதிரி மாடலில் நம்ம கொஸ்டின் நம்ம கடல் கணித புக்லேயும் இருக்குது. இந்த மாடல் பார்த்துருந்தீங்கனாலே போதும், ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? 3 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 183 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% கொடுத்துட்டு நமக்கு அசல் கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்குறப்போ n வந்து 3 இயர்ஸ் இருக்கனால ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எழுதிட்டு 3 டைம் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக 100 மல்டிப்ளை பண்ணிடுங்க. டினாமினேட்டர் என்ன எழுதுனா 2 டைம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மல்டிப்ளை பண்ணிட்டு 3வது டைம் இதை 300ஓட கூட்டி எழுதிடுங்க. 3வது டைம் 300 + 5 305ன்னு கிடைக்கும். இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா நமக்கான அசல் கிடச்சிரும். 61 × 5 305, 20 × 5 100, 1 5 4 × 5 20, 1 5 20 × 5 100, 1 61 61, 3 61 183. அப்போ 3 × 4 12, 12 × 2 24. எத்தனை 0 இருக்குது பாருங்கள்? 3 0 இருக்குது. அப்போ அந்த 3 0 போட்டிங்கன்னா நமக்கான அசல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 24,000 அப்படின்றது கிடச்சிருக்கு. ஓகேங்களா, நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா? இந்த கேள்வியில் புது மாடல் கொஸ்டின் தான். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள்? A1 B4, அதாவது ஏக்கும் பிக்கும் இடையில 1ன்னு கொடுத்துருக்காங்க, பிக்கும் சிக்கும் இடையில 4 கொடுத்துருக்காங்க. அதாவது ஏங்கிறது ஃபஸ்ட்டு வேல்யூங்களா, ஃபஸ்ட்டு பொசிஷனில் வர நம்பர், அதை ஸ்கொயர் பண்ணி தான் நமக்கு சென்டர் ஏபிக்கு நடுவில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிங்கிறது 2, அதை தான் நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணி 4ன்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி போகிறப்போ பி மற்றும் கியூவால் தொடரப்படும் எண்களின் மொத்த மதிப்பு, அதாவது பியும் கியூவையும் ஃபாலோ பண்ணுற, அதாவது எந்த நம்பர் ஃபாலோ பண்ணியிருக்கோம்? பிக்கு முன்னாடி என்ன லெட்டர்? ஓ இருந்திருக்கும். ஓவோட வேல்யூ 15, அதை ஸ்கொயர் பண்ணி தான் ஓக்கும் பிக்கு இடையில் எழுதியிருப்பாங்க 225. பிங்கிறது 16, அதை ஸ்கொயர் பண்ணி தான் பிக்கும் கியூக்கு இடையில் எழுதியிருப்பாங்க 256. அப்போ 225யும் 256 தான் பியையும் கியூவையும் தொடர நம்பர். இந்த ரெண்டுத்தையோட மொத்த மதிப்பு கேட்டிருக்காங்க. சிம்பிளாக இது ரெண்டை கூட்டிடுங்க. கூட்டினீங்கன்னா 481 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி என்பதான் சரியான விடை. நோட் பண்ணிக்கோங்க. நமக்கான அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மாடல் தானா? நமக்கான அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தான். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள்? ரமேஷ்ன்றவர் 15,000 வைப்பு தொகையாக வச்சுருக்காரு. தனி வட்டி வீதத்தில் நமக்கு முதலீடு செஞ்சுருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. 2 ஆண்டு முடிவில் அவர் பெரும் வட்டி தொகைங்கிறது அசலோடு சேர்க்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கான வட்டி கண்டுபிடிச்சி அதை அசலோடு சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? 4ஆம் ஆண்டு முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். நமக்கான 100% அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அசல் 15,600 ரூபாய் இருக்குது. ஓகேங்களா, 15,600. இதில் நமக்கு 2 வருஷங்கிறது என்ன, அதை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட மல்டிப்ளை பண்ணால் தனி வட்டியோட சதவீதம் கிடைக்கும். 20% அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கான தனி வட்டியோட சதவீதம். அதுக்கு நம்ம தனி வட்டி கண்டுபிடிக்க போகிறோம். 100ல் இருக்க 2 0வையும் 15,600ல் இருக்க 2 0வையும் கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக 20 வந்து 156ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு 3120 அப்படின்றது தனி வட்டியாக கிடைக்கும். முதல் 2 வருஷத்துக்கான தனி வட்டி என்ன சொல்லியிருக்காங்க? அசலோட சேர்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ அசலுங்கிறது பார்த்தீங்கன்னா 15,600 + 3120 அப்படின்றத நமக்கு அடுத்த 2 வருஷத்துக்கான அசலாக இருக்க போது. 0 2 7 8 1 18,720 அப்படின்றதான் நம்மளோட 100% இருக்க போகுது. 100% அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 18,720. எப்போ
மூணாவது வருஷத்துக்கும் 4வது வருஷத்துக்கும். அப்போ அதில் எத்தனை வருஷம் இருக்குது? 2 வருஷம் இருக்குது. 2 × 10 20% அப்படின்றத தனி வட்டியோட சதவீதம். இதுக்கு என்ன வட்டி கிடச்சிருக்கு அப்படின்றத கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ 2 0க்கு 2 0 கட் பண்ணி விட்டுறேன். 1872 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3744 அப்படின்றது கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துருங்களா? இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நம்மளோட 10th புக், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, அதை தொடர்ந்து நமக்கு வரப்போகிற டாபிக் தான் டயஸ். ஓகேங்களா, அப்போ டயஸ்ன்ற டாபிக் பார்த்துருந்தாலே இந்த கொஷின் ஈஸியாக போட்டிருக்கலாம். 3ஓட எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளாக ஃபஸ்ட்டு 2 டயக்ராம் வச்சு ஆன்சர் போட்டுடலாம். ஏன்னா 6 5 6 5 2 நம்பர் சேமாக இருக்குது. ஸோ பேலன்ஸ் இருக்குது, 2 நம்பர் ஆப்போசிட்டாக இருக்கும். 3க்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3ஓட ஆப்போசிட் என்ன? 4 என்பது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா புது விதமான கான்செப்ட் படி தான் கேட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருக்கிறதுலே யங்கஸ்டோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 17, இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா ஈன்றவர் இருக்கார், அவரோட வயசு வந்து 22ன்னு சொல்லியிருக்காங்க. எஃப்ன்றவர் பார்த்தீங்கன்னா பிக்கும் டிக்கும் இடையில ஏதோ ஒரு வயசு கொண்டவராக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏன்றவர் பியை விட பெரியவர்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சீன்றவர் டியை விட பெரியவர்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கண்டிஷன் கொடுக்குறப்போ நம்ம இதை எப்படி எழுதிடலாம்னா, இ ஃபஸ்ட்டு இருக்க போகிறார், ஈயோட வயசு 22. இங்கே ஏ இருக்கலாம் அல்லது சி இருக்கலாம். அதே மாதிரி இங்கே தேர்ட் பொசிஷனில் சி இருக்கலாம் அல்லது ஏன்றவர் இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இவங்க 2 பேத்துக்கு இடையில யாராவது ஒரு ஆள் வந்திருக்கலாம், வராமலும் போயிருக்கலாம். அப்படி பார்க்குறப்போ நமக்கு வயசை அப்படியே குறைச்சிக்கிட்டே வாங்களேன். வயசை குறைச்சிக்கிட்டே வர்றப்போ இங்கே 21 20 19 18 17 அப்படின்றது கிடச்சிருக்கு. அப்போ டியோட வயசுங்கிறது பார்த்தீங்கன்னா 17. அப்போ இதில் எது சாத்தியம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டியோட வயசு வந்து 17, அவர் கண்டிப்பாக இளையவராக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏன்றதான் நமக்கு கரெக்டாக வராததாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, மீது எல்லாமே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆப்ஷன் ஏ அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா? இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆரம் 3.5 சென்டிமீட்டர் உடைய 3 வட்டங்கள் எடுக்கப்படுது. ஒரே ஆரம் வந்து 3.5 இருக்குது. அந்த ஒரு வட்டம் வந்து பேலன்ஸ் 2 வட்டத்தை தொடுமாறு அமைக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. 2 வட்டத்தை தொடுற மாதிரி அமைச்சாச்சு. ஓகேங்களா, அமைக்கிறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வர்றதுக்கு 3.5 கிடைக்கும். சேம் இந்த கர்வ்லேருந்து சென்டர் போர்ஷன் வரைக்கும் 3.5 கிடச்சிருக்கும். சேம் அது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்டாக ஒரு சமபக்க முக்கோணத்தை அமைச்சிருக்கும். பட் நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, இந்த 3 சர்க்கிளும் ஜாயிண்ட் ஆகிறப்போ அதில் ஏரியா வந்து ஜாயிண்ட் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஏரியா வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இது எப்படி சால்வ் பண்ணலான்னா, சமபக்க முக்கோணத்தோட ஏரியாவையும் இந்த கார்னர் போர்ஷன் மட்டும், எத்தனை கார்னர் போர்ஷன் இருக்குது, அதாவது வட்டக்கோண பகுதி மாதிரி இருக்குது, 3 வட்டக்கோண பகுதி இருக்குது, அதோட ஏரியாவையும் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணால் நமக்கு அந்த போர்ஷனுங்கிறது கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3.5 அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சமபக்க முக்கோணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3 பக்கமும் சமமாக இருக்கும். அப்போது இங்கே சென்டர்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் 3.5 வந்திருக்கும். இங்கேருந்து சென்டர்லேருந்து திருப்பி கார்னர் வரைக்கும் 3.5 வந்திருக்கும். அப்போது ஏ அப்படின்றது பார்த்தீங்கன்னா சமபக்க முக்கோணத்தோட பக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 7 அப்படின்றது இருக்கும், 7 அப்படின்றது இருக்கும். நமக்கு சமபக்க முக்கோணம் அப்படின்னா 3 கோணமே சேம் கோணமாக இருக்கும். 60 டிகிரி 60 டிகிரின்ற கோணமாக வந்து அமைச்சிருக்கும். ஸோ 60 டிகிரிங்கிறது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா, அப்போ சமபக்க முக்கோணத்தோட ஏரியாக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா √3a²/4 அப்படின்றதான் நமக்கான ஃபார்முலா. √3ங்கிறது 1.732 அப்படிங்கலாம். 7 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 49 கிடைக்கும். அதை 4ஆல் டிவைட் பண்ணும். இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு 21.1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சமபக்க முக்கோணத்தோட ஏரியா 21.1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். நமக்கு ஒரு வட்டக்கோண பகுதி அப்படின்றது ஏரியா கண்டுபிடிக்கிறது ஈஸி. இது ஆர், இது எல்லோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ இதுலேருந்து ஏரியா கண்டுபிடிக்கணும் என்ன ஃபார்முலா இருக்குன்னா, θ/360 டிகிரி இன்ட்டு πr² அப்படின்றத நமக்கான ஃபார்முலா. தீட்டா அப்படின்றது நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, சமபக்க முக்கோணத்துக்கு எல்லா கோணமும் சமமாக இருக்குன்ட்டு. அப்போ தீட்டா அப்படின்றது 60 டிகிரி டிவைடட் பை 360 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு r²ங்கிறது 3.5 இன்ட்டு 3.5. 177 0.5 இன்ட்டு 7 3.5. ஒரு 0க்கு ஒரு 0 கட்டு, 1 6 6 6 இன்ட்டு 6 36, 3 இன்ட்டு 2 6
மூவி 2 6, 11 இன்ட்டு 2 22. அப்போ 11 இன்ட்டு 0.5 இன்ட்டு 3.5 மல்டிப்ளை பண்ணாமல் 19.25 கிடைக்கும். அதை 3ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஏரியா ஆஃப் செக்டார் கிடைக்கும். டிவைட் பண்ணுறப்போ 6.416 கிடச்சிருக்கு. நமக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு செக்டாரோட வேல்யூ தான் 6.416. நமக்கு 3 செக்டார் இருக்குது. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 செக்டாரோட ஏரியா கிடச்சிடும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 19.25 கிடைக்குங்க. ஓகேங்களா? நம்ம என்ன சொன்னோம், சமபக்க முக்கோணத்தோட ஏரியாவையும் செக்டாரோட ஏரியாவையும் மைனஸ் பண்ணணும்னு சொன்னோம். சமபக்க முக்கோணத்தோட ஏரியா 21.21, செக்டாரோட ஏரியா 19.25. ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 1.96 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் ஏ அப்படின்றது அந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிளாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்ற டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். 6 / 5 - 5/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? இந்த 3 மல்டிப்ளை பண்ணால் 3 × 5 15, 15 - 5 10ன்னு கிடைக்கும். 10 / 3ன்னு இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ 6 / 10/3 டிவைடட் பை இங்கே இருக்கிற சிம்பிளை நம்ம சிம்பிளை பண்ணணும். அப்போ 4 × 2 8, 8லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 7, 7/2ன்னு கிடைக்குங்களா? அதை மேலே இருக்க நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா மைனஸ் இருக்கு இடையில. 7/2 - 2 அப்படின்றது இருக்கும். டினாமினேட்டரில் 7/2 அப்படின்ற வேல்யூ இருக்கும். 2 கட் பண்ணிட்டோம்னா 2ஆல் கட் பண்ணும்போது 2 டைம்ஸ் ஆஃப் 2 4ன்னு கிடைக்கும். அப்போ 2 × 7 14, 14லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 12 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 12 டிவைடட் பை 7/2ன்னு இருக்குது. கீழே இருக்க டேமை சிம்பிளை பண்ணுங்களேன். 5 × 2 10, 10ல் 3 மைனஸ் பண்ணோம்னா 7/2ன்னு கிடைக்கும். அந்த 7/2ம் நமக்கு இதில் மல்டிப்ளிகேஷனாக வந்துடும். மைனஸ், ஓகேங்களா? மைனஸ் 2/5 இன்ட்டு இந்த ஹோல் டேம் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஹோல் டேம் பாருங்கள், நமக்கு ஆஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக இதுதான் ஃபஸ்ட்டு சிம்பிளை பண்ணுவோம். 2 கட் ஆயிரும். இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 2 × 3 6, 3 × 3 9. அப்போ 2/3 + 1/3 இருக்குது. ஸோ இந்த 2 டேமை கூட்டினா 3/3 ஆயிரும். 3 கட் பண்ணிட்டா 1 ஆயிரும். அப்போ 2/5 × 1 2/5 தான் கிடைக்க போகுது. அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். 6/10/3 அந்த 3 மேலே கொண்டு வந்துருங்க. டிவைடட் பை 14 டிவைடட் பை 7 × 7 49 டிவைடட் பை 4, 2 × 2 4 இருந்தது. அந்த 4 வந்து மேலே கொண்டு போயிருங்க. -2/5 அப்படின்னு இருக்கும். இந்த டிவிஷனை வந்து இன்ட்டா மாற்றுறேன். அப்போ 6 3 18/10 இன்ட்டு 49/14 இன்ட்டு 4 அப்படின்னு மாறும். சாரி, 14 போட்டோம் பார்த்தியா, 12 தானே கிடச்சி நமக்கு. 12ன்னு கிடச்சி. ஸோ 12 × 4 நான் வந்து 6ஆல் அடிக்கிறேன். 3 × 6 18, 2 × 6 12, 2 × 6 12, -2/5ன்றது அப்படியே இருக்குது. 3 வந்து 49ஆல் மல்டிப்ளை பண்ணால் 147ன்னு கிடைக்கும். டிவைடட் பை 4 × 2 8, 8 8 × 2 8 × 10 80ன்னு கிடைக்கும். -2/5 அப்படின்றது கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன கிடச்சிருக்கு? 147 டிவைடட் பை 80 - 2/5ன்னு கிடச்சிருக்கு. 2க்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 80 அப்படின்ற நம்பரே நான் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 2க்கும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 80. இப்போ 147 அப்படியே வந்துடும். ஏன்னா 80 கீழே இருக்குது. மைனஸ் 15 16ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 80ன்னு கிடைக்கும். அதே நம்பரால் மேலே மல்டிப்ளை பண்ணால் 16 × 2 32. 147 23 மைனஸ் பண்ணும்போது 115ன்னு கிடைக்கும். அதை 80ஆல் டிவைட் பண்ணும். 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 23 × 5 115, 16 × 5 80. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 23/16 அப்படின்னு கிடச்சிருக்கு. 16ல் எத்தனை 23 இருக்குது? ஒரே ஒரு 23ல் எத்தனை 16 இருக்குது? ஒரே ஒரு 16 தான் இருக்குது. ஒரு 16 23ல் 16 மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 7ன்னு கிடைக்கும். நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோமோ அதே நம்பரால் மீதியை ஒத்துருங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? நமக்கான கடைசி கொஸ்டின் பார்த்தலாங்களா? இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? இதுவும் புது மாடல் கொஷின் தான். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். கூட்டுத்தொடரின் 7வது உறுப்பு. 7வது உறுப்புங்கிறது எப்படி எழுதலாம்? a + 6d அப்படின்னு எழுதலாம். -4வது உறுப்புன்னு கொடுத்துருக்காங்க. 4வது உறுப்புங்கிறது a + 3dன்னு எழுதலாம். இந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க? முதல் உறுப்பை தீர்க்க இயலுமான்னு கேட்டிருக்காங்க. தீர்க்க இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிறது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிடலாம். நமக்கு கேட்டது எது தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது ஏவும் -ஏவும் கேன்சல் ஆயிரும். 6dலேருந்து 3dயை மைனஸ் பண்ணால் 3dன்னு கிடைக்கும். அப்போ 3dயோட வேல்யூ 20. அப்போ டியோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 20/3ன்னு கிடைக்கும். இதிலேருந்து நம்மளால் ஏவை கண்டுபிடிக்க முடியுதா? கண்டுபிடிக்க முடியல. அப்போ அவங்க சொன்ன பாயிண்ட்டு கரெக்டு. முதல் உறுப்பை தீர்வு காண இயலாது. டி தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, ஏ கண்டுபிடிக்க முடியல. இதே செகண்ட் பாயிண்ட் பாருங்களேன். முதல் உறுப்பிற்கும் 10வது உறுப்பிற்கும் உள்ள வித்தியாசம் 60 வரணும்னு சொல்லியிருக்காங்க. 10வது உறுப்புங்கிறது a + 9d. அதிலிருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு 60 கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏ கட் பண்ணிட்டா நமக்கு 9d மட்டும்தான் கிடைக்குது. a + 9d அப்படின்றத நமக்கு a + 9d அப்படின்றத நமக்கு 10வது உறுப்புலேருந்து
9வது உறுப்பை மைனஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 90யோட வேல்யூ வந்து 60ன்னு கிடச்சிருக்கு. பட் நமக்கு இது 60 அப்படின்றது எக்ஸாக்டாக கிடைக்கல. 3 × 3 9, 20 × 3 60. அப்போ டியோட வேல்யூ தான் திருப்பி கிடைக்குது. ஆனால் எக்ஸாக்டாக மைனஸ் பண்ணுறப்போ 60 அப்படின்றது கிடைக்கல. ஓகேங்களா, எக்ஸாக்டாக 60ன்னு கிடைக்கல. ஆனால் பேலன்ஸ் ரெண்டு இதை செக் பண்ணி பாருங்களேன். 12வது உறுப்புக்கும் 20வது உறுப்புக்கும் உள்ள சராசரி 16ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்டு தொடர்னு சொல்லிட்டனால நம்பருக்கு இடையில இருக்க வித்தியாசங்கிறது சமமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்துருக்க 2 நம்பரை கூட்டி 2ஆல் வகுத்து பாருங்களேன். 10 10 20 + 12 32/2 16 அப்படின்றது கிடைக்கும். ஸோ 16 உறுப்பு கிடைக்குது. ஓகேங்களா, கிடைக்குதா? அப்போ அந்த பாயிண்ட் கரெக்டு. அதே மாதிரி 5வது உறுப்பையும் 30வது உறுப்பையும் கூட்டினா 35ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் வகுத்தும்போது 17.5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 17வது உறுப்புங்கிறது நியரஸ்ட்டில் கிடைக்குது. ஆனால் பி ஆப்ஷன் பாருங்களேன், 10வது உறுப்புலேருந்து 9வது உறுப்பு மைனஸ் பண்ணும்போது நமக்கு 60 அப்படின்றது கிடைக்கல. 90யோட வேல்யூ தான் 60 அப்படின்னு கிடச்சிருந்துச்சு. ஓகேங்களா, 90யோட வேல்யூ தான் 60 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு தப்பான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அப்படின்றதான் ஆன்சர். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். இதே மாதிரி அடுத்த ஒரு டிஸ்கஷனுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.